வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின் முப்படை தளபதிகள் மாநாடு பிரதமர் மோடி தொடங்கி வைத்தார். இந்தியாவுடன் வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தைக்கு வருகின்றது அமெரிக்கா. ஏஐ உட்பட புதிய கண்டுபிடிப்புகளை முறைப்படுத்தவே கட்டுப்பாடுகள் இந்தியா அறிவிப்பு. அமெரிக்க வரி விதிப்பு உள்ள நிலையிலும் இந்தியாவின் ஆகஸ்ட் மாத ஏற்றுமதி அதிகரிப்பு. எண்ணெய் வாங்கும் விவகாரம் இந்தியாவுடனான உறவை முறிக்க முடியாது, அமெரிக்காவுக்கு ரஷ்யா பதிலடி. டிரம்பின் 50% வரைக்கு இந்தியாவின் கையில் உள்ள பக்கா ஆயுதம். இனி விரிவான செய்திகள். மேற்கு வங்கத்தின் கொல்கத்தாவில் இந்திய முப்படை தளபதிகள் மாநாட்டை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்தார். கொல்கத்தாவில் ராணுவம், விமானப்படை, கடற்படையின் மூத்த தளபதிகள் பங்கேற்கும் 16வது முப்படை தளபதிகளின் மாநாடு நேற்று தொடங்கி நாளை செப்டம்பர் 17ஆம் தேதி வரை 3 நாட்கள் நடைபெறுகின்றது. இந்த மாநாட்டில் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் வால், பாதுகாப்பு படை தலைவர் ஜெனரல் அனில் சௌகான், பாதுகாப்பு செயலாளர் ராஜேஷ் குமார் சிங் மற்றும் இந்திய ஆயுதப்படைகளின் 3 தலைவர்களும் பங்கேற்கின்றனர். பாதுகாப்பு அமைச்சர் ராஜ்நாத் சிங் இந்த கூட்டத்தில் கலந்து கொள்கின்றார். ஆபரேஷன் சிந்தூருக்கு பின்னர் முப்படை தளபதிகளின் முதல் மாநாடு இது. 2 ஆண்டுகளுக்கு ஒருமுறை ஒருங்கிணைந்த தளபதிகள் மாநாடு நடத்தப்படுகின்றது. நேற்று நடைபெற்ற மாநாட்டில் எல்லை பாதுகாப்பு, காஷ்மீர் தீவிரவாதம் உட்பட பல்வேறு பாதுகாப்பு விவகாரங்கள் தொடர்பாக முப்படைகளின் மூத்த தலைவர்களின் மூத்த தளபதிகள் ஆலோசனை நடத்தினார்கள். நேற்றைய மாநாட்டில் ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் போது ஆயுதப்படைகள் சிறப்பாக பணியாற்றியதற்காகவும் நாட்டை கட்டமைப்பதில் அவர்களின் பங்களிப்புக்கும் பிரதமர் நரேந்திர மோடி பாராட்டு தெரிவித்தார். இந்தியா அமெரிக்கா இருதரப்பு வர்த்தக ஒப்பந்த பேச்சுவார்த்தை இன்று செவ்வாய்க்கிழமை மீண்டும் தொடங்குகின்றது. தெற்கு மற்றும் மத்திய ஆசியாவுக்கான அமெரிக்க வர்த்தக துணை பிரதிநிதி பிரண்டன் லிஞ்ச் மற்றும் மத்திய வர்த்தகத்துறை அமைச்சின் சிறப்பு செயலர் ராஜேஷ் அகர்வால் இடையே இந்த பேச்சுவார்த்தை நடைபெற உள்ளது. இந்திய பொருட்கள் மீது ட்ரம்ப் நிர்வாகம் விதித்த 50% வரி கடந்த 27ஆம் தேதி நடைமுறைக்கு வந்துள்ள நிலையில் இருதரப்பு உறவில் விரிசல் ஏற்பட்டது. அதனால் இருதரப்பு வர்த்தக ஒப்பந்தங்களை இறுதி செய்வது தொடர்பாக 6வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்த இந்தியாவுக்கு கடந்த மாத இறுதியில் செல்ல திட்டமிடப்பட்ட அமெரிக்க வர்த்தக குழுவின் பயணம் ரத்தானது. அது அமெரிக்கா ஒருதலைபட்சமாக எடுத்த முடிவு, இந்தியாவுடன் ஆலோசிக்கப்படவில்லை. கடந்த வாரம் இந்தியாவுடனான உறவு சிறப்பானது எனவும் விரைவில் இந்தியாவுடன் வர்த்தக பேச்சுவார்த்தை நடைபெறும் என்றும் ட்ரம்ப் கூறினார். ட்ரம்பின் இந்த கருத்தை பிரதமர் நரேந்திர மோடி வரவேற்றார். இதன் தொடர்ச்சியாக பிரண்டன் லிஞ்ச் இந்தியாவுக்கு திங்கட்கிழமை புறப்பட்டார். அவருடன் இந்தியா சார்பிலே ராஜேஷ் அகர்வால் செவ்வாய்க்கிழமை பேச்சுவார்த்தை நடத்த உள்ளதாக மத்திய வர்த்தக அமைச்சு திங்கட்கிழமை தெரிவித்தது. மேலும் இந்த பேச்சுவார்த்தையில் ஒப்பந்தத்தை இறுதி செய்வது தொடர்பான முடிவு எட்டப்பட வாய்ப்புள்ளதாகவும் அமைச்சு தெரிவித்தது. அமெரிக்காவுடன் வர்த்தக ஒப்பந்தம் ஏற்படுத்திக் கொள்ள இந்தியாவுக்கு டொனால்ட் ட்ரம்ப் காலக்கெடு நிர்ணயித்திருந்தார். ஆனால் அந்த காலக்கெடுவுக்குள் ஒப்பந்தம் நிறைவேற்றப்படவில்லை. இதனால் இந்திய பொருட்கள் மீது 25% வரி விதித்தார். ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்த மறுப்பு தெரிவித்ததால் மேலும் 25% வரி விதித்தார். இதனால் இந்திய பொருட்கள் மீது அமெரிக்கா 50% வரி விதித்துள்ளது. 100 ரூபாய் பொருள் மீது 50 ரூபாய் வரி விதித்துள்ளது. இதனால் இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் பொருட்கள் தேக்கமடைந்துள்ளன. இந்தியாவுக்கு பாதகமான வர்த்தக ஒப்பந்தத்தில் இந்தியா கையெழுத்திட மறுப்பு தெரிவித்ததால் இந்தியாவை அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் விமர்சித்திருந்தார். மேலும் வெள்ளை மாளிகைக்கான வர்த்தக ஆலோசகர் பீட்டர் நவோரோவும் கடுமையான விமர்சனம் செய்திருந்தார். இந்தியாவை வரி மகாராஜா என்று கூறியிருந்தார். இந்த பின்னணியில் தான் பேச்சுவார்த்தை என்று தொடங்க உள்ளது. செயற்கை நுண்ணறிவு, ஏஐ உட்பட நவீன தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய கண்டுபிடிப்புகளை முறைப்படுத்தவே கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றதே தவிர அவற்றை ஒடுக்குவதற்காக அல்ல என்று மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவித்த போது பல்வேறு துறைகளிடம் ஏஐ வேகமாக வளர்ச்சியடைந்து வருகின்றது. அதனால் நாம் வழக்கமான பணி முறைமைகளை மட்டுமே பின்பற்றக்கூடாது. ஏஐ செயற்பாட்டில் சில சவால்களும் உள்ளன. இவற்றை தவறாக பயன்படுத்தப்பட்டு சமூகத்துக்கு அச்சுறுத்தல் ஏற்படுத்தவும் வாய்ப்புள்ளதால் மட்டுமே கட்டுப்பாடுகள் விதிக்கப்படுகின்றன என்றார். ஏஐயின் வேகமான வளர்ச்சி இந்தியாவின் சவால்களையும் வைத்திருக்கின்றது. ஏஐ தொடர்பாக நீதி ஆயோக் வெளியிட்டுள்ள அறிக்கையில் ஏஐ வளர்ச்சியால் எழுத்தர் அளவிலான தினசரி பணிகள் மற்றும் குறைந்த திறனுடைய பணிகள் பெரிதும் பாதிக்கப்படும். அதே சமயம் புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகும். இந்தியாவுக்கு இதில் 2 சவால்கள் உள்ளன. முதலாவது, மேம்படுத்தப்பட்ட எண்மை மற்றும் ஏஐ திறன்கள் மூலம் உருவாகும் புதிய வேலை வாய்ப்புகளுக்கு ஏற்ப பயிற்சி வழங்குவது. இரண்டாவது, ஏஐ வருகையால் வேலை இழக்க நேரிடுபவர்களுக்கு திறன் பயிற்சி அளித்து அவர்களை மீண்டும் பணிக்கு தயார்படுத்துவது அல்லது அவர்களுக்கு பொருளாதார வளர்ச்சிக்கு பங்களிக்கும் வேறு துறைகளில் வேலை வாய்ப்பை ஏற்படுத்துவது. உள்நாட்டு தேவையினை அதிகப்படுத்தும் அதே சமயத்தில் சர்வதேச விநியோக சங்கிலியிலும் இந்தியாவின் பங்களிப்பு அதிகமாக இருப்பதை உறுதி செய்ய வேண்டும். இதற்கு உலகளாவிய வர்த்தக விதிகளோடு இந்தியாவின் தொழில்கள் மற்றும் வர்த்தக கொள்கைகள் இணக்கமாக இருக்க வேண்டும் என்றும் தெரிவிக்கப்பட்டது. அமெரிக்க வரி விதிப்பு உள்ள நிலையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி வீழ்ச்சியடையும் என்று கூறப்பட்டது.
அதே நேரத்தில் புதிய சந்தைகளை தேடும் இந்தியாவின் முயற்சிகளும் இருந்தன. அமெரிக்க வரி விதிப்பு உள்ள நிலையிலும் இந்தியாவின் ஏற்றுமதி கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதத்தை விட கடந்த மாதம் 6.7% அதிகரித்துள்ளது. அதே வழியில் இறக்குமதி 10% குறைந்துள்ளது. கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் இந்தியாவின் ஏற்றுமதி 32.89 பில்லியன் அமெரிக்க டாலர்களாக இருந்த நிலையில் இந்த வருடம் ஆகஸ்ட் மாதம் 35.1 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. கடந்த ஆண்டு 68.53 பில்லியன் அமெரிக்க டாலராக இருந்த இறக்குமதி இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 61.59 அமெரிக்க டாலராக குறைந்துள்ளது. இருந்த போதிலும் ஏற்றுமதியை விட இறக்குமதி அதிகம் என்பதால் கடந்த ஆண்டு 26.49 பில்லியன் டாலராக இருந்த பற்றாக்குறை இந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 35.64 பில்லியன் டாலராக உயர்ந்துள்ளது. ரஷ்யாவிலிருந்து கச்சா எண்ணெய் வாங்கி வருவதால் இந்திய பொருட்களுக்கு அமெரிக்க ஜனாதிபதி 50% வரி விதித்தார். அமெரிக்காவின் மிரட்டலை கண்டுகொள்ளாத இந்தியா தொடர்ந்து ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்கி வருகின்றது. இந்தியா ரஷ்யா இடையே உறவில் விரிசலை ஏற்படுத்தும் விதத்தில் ட்ரம்ப் பல்வேறு முயற்சிகளை செய்து வருகின்றார். அதற்கு பதிலடி கொடுக்கும் விதத்தில் ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதை நிறுத்துமாறு அமெரிக்கா மற்றும் நேட்டோவின் தொடர்ச்சியான அழுத்தங்களுக்கு எதிராக இந்தியா உறுதியான நிலைப்பாட்டை எடுத்துள்ளது. அச்சுறுத்தல்கள் இருந்த போதிலும் இந்தியா உறுதியாக இருக்கின்றது. ரஷ்யா இந்தியா இடையிலான நீண்டகால நட்பு கலாச்சாரம் உட்பட பல்வேறு விஷயங்கள் வேரூன்றியுள்ளது. இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவை முறிக்க முடியாது. இதற்கான எந்த ஒரு முயற்சியும் தோல்வியடையும். இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவுகள் முன்னேற்றத்தை கண்டு வருகின்றது என்று ரஷ்ய வெளியுறவுத்துறை அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. இந்திய பெருங்கடலில் கண்காணிப்பு மற்றும் நீர்மூழ்கி கப்பல் நடமாட்டத்தை கண்டறியும் விதத்தில் 35,000 கோடி ரூபாய் மதிப்பில் அமெரிக்காவிடமிருந்து P-8 வகத்தை சேர்ந்து 6 கண்காணிப்பு விமானங்களை இந்திய விமானப்படை வாங்க திட்டமிட்டது. இதற்கான ஒப்பந்தத்தை இறுதி செய்ய அமெரிக்க பிரதிநிதிகள் குழு இன்று செவ்வாய்க்கிழமை டெல்லி செல்கின்றது. ஒரு விதத்தில் சொல்ல போனால் ட்ரம்பின் 50% வரைக்கும் இந்தியாவின் கையில் உள்ள பக்கா ஆயுதம் இது. ரஷ்யாவிடமிருந்து கச்சா எண்ணெய் வாங்குவதை நிறுத்தும்படி கூறிய அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் அப்படி செய்யாத காரணத்திற்காக இந்திய இறக்குமதி பொருட்கள் மீது 50% வரியை விதித்தார். இதனால் இந்திய அமெரிக்க வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்டது. அமெரிக்காவிலிருந்து இந்திய விமானங்கள் மற்றும் பல ராணுவ சாதனங்களையும் இறக்குமதி செய்கின்றது. இவை அதிக பெறுமதி உள்ள வர்த்தகங்கள். இந்திய அமெரிக்கா வர்த்தக உறவில் விரிசல் ஏற்பட்ட காரணத்தினால் அமெரிக்காவிடமிருந்து ராணுவ தளவாடங்கள் வாங்குவதற்கான ஒப்பந்தங்களை இந்தியா ரத்து செய்துவிடும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. இந்த சூழலில் இந்தியாவுடன் மீண்டும் சுமூக உறவை மேம்படுத்த அமெரிக்கா தொடர்ந்து முயற்சித்து வருகின்றது. அதை உறுதிப்படுத்தும் விதமாக பிரதமர் மோடியுடன் தமக்கு உள்ள நட்பு பற்றி அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் சமீபத்தில் கூறியிருந்தார். அமெரிக்காவிடமிருந்து 6 P-8 ரக கண்காணிப்பு விமானங்கள் வாங்க இந்தியா முன்பே முடிவு செய்து அது தொடர்பான ஆரம்ப பேச்சுவார்த்தைகளும் நடந்தன. ஆனால் இறுதி ஒப்பந்தம் செய்யப்படவில்லை. இது 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தம். விமானம் வாங்க முடிவு செய்ததும் நிராகரிப்பதும் இந்தியாவின் கையில் உள்ளது. இது தொடர்பாகவே பேச்சு நடத்த அமெரிக்க குழு இன்று டெல்லி செல்கின்றது. P-8 விமானங்களை தயாரிக்கும் போயிங் நிறுவன பிரதிநிதிகள் அமெரிக்க ராணுவ அதிகாரிகள் அடங்கிய இந்த குழு இந்திய அதிகாரிகளை சந்தித்து 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை இறுதி செய்ய முயற்சிக்க உள்ளது. தற்போது இந்தியாவிடம் P-8 ரக விமானங்கள் 12 இருக்கின்றன. அதில் முதல் 8 விமானங்கள் கடந்த 2009 ஆண்டு வாங்கப்பட்டு இந்திய கடற்படையில் சேர்க்கப்பட்டன. அடுத்த 4 விமானங்கள் 2016 ஆண்டு வாங்கப்பட்டது. இந்திய பெருங்கடல் கண்காணிப்பு பணிக்கு மேலும் 10 விமானங்கள் தேவைப்படுவதாக பாதுகாப்பு அமைச்சிடம் இந்திய கடற்படை கேட்டிருந்தது. அதன்படி கடந்த 2019 6 விமானங்களை வாங்குவதற்கு ஒப்புதல் அளிக்கப்பட்டது. பின்னர் 2021 மே மாதம் இந்தியாவுக்கு P-8 ரக விமானத்தை விற்க அமெரிக்க அரசு அனுமதி அளித்தது. மறுபக்கத்தில் அமெரிக்காவுடன் இந்தியா ஒரு வர்த்தக ஒப்பந்தம் செய்வது தொடர்பான பேச்சுவார்த்தையில் உள்ளது. இந்த பின்னணியில் இந்த 35,000 கோடி ரூபாய் மதிப்புள்ள ஒப்பந்தத்தை அமெரிக்காவுக்கு கொடுப்பது இந்தியா அமெரிக்காவுடன் செய்யும் வர்த்தக ஒப்பந்தத்தில் ஒரு பேரம் பேசும் சிப்பாக பயன்படுத்திக் கொள்ள முடியும். இந்த பக்க ஆயுதத்தை இந்தியா எப்படி பயன்படுத்த போகிறது என்பதை பார்க்கலாம்.